அந்த பசங்க நல்ல பசங்க. சில நேரங்கள் ஆர்வ மீதில் சிலது பேசுகிறாங்க, செஞ்சிடறாங்க. திமுக தங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கூட்டணி. மதவாத சக்திகள், ஊழல் சக்திகளுக்கு எதிராக ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் எல்லோரும் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு, ஊழல் சக்திகளுக்கு எதிராக செயல்படும் தமிழக வெற்றி கழகம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கே போக முடியும்? இங்கே இந்தியா கூட்டணிக்கு தான் வர முடியும். அதனால் நல்லபடியாக இந்த ஒரு கூட்டணிக்கு வர நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. பிரதமர் வேட்பாளர் விஜயா இல்லை ராகுல் காந்தி? அதான் ஆரம்பிச்சிட்டிங்களே நாரதர் வேலையை. அதாவது நீங்கள் ஆர்வ மிகுதியில் அவங்களுடைய நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களை அவங்க ஒரு பிரதமர்னு சொல்கிறாங்க. அது தவறு கிடையாது. ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் ஒருத்தர் அவங்களுடைய கட்சி தலைவரை மாண்பு முதலமைச்சர் சொல்கிறது, அடுத்த வருங்கால பிரதமர் சொல்கிறது, அது தவறு கிடையாது. அது ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க. கடந்த காலத்திலையும் சொன்னாங்களே, முன்னாள் முதல்வரை அவர் தளபதியை என்ன சொன்னாங்க, வருங்கால பிரதமர்னு சொன்னது அப்பயும் சொன்னாங்க. அப்பயே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் ஒரு ஆர்வ மிகுதியில் அந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டாம். ரசிகர் மன்ற மனநிலையே இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அதாவது வார்த்தையை எப்படியாவது நான் சொல்லணும், ஏதாவது சொல்லணும், வம்பெழுத்து விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்னென்னா, அது ஒரு புதிய ஒரு இயக்கம். தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு புதிய ஒரு இயக்கம், யாரும் செய்ய முடியாத மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் சகோதரர் விஜயோடைய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த பசங்க இப்போ தான் வந்திருக்காங்க. அந்த பசங்கிட்ட ஈகோ கிடையாது, கரப்ஷன் கிடையாது. தேர் அன்கரப்டட். என்ன அரசியல் படுத்த நம்மளை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் இல்லை, மோசமான குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இல்லை. இனி கரப்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க. சில நேரங்கள் ஆர்வ மீதில் சிலது பேசுகிறாங்க, செஞ்சிடறாங்க. அதை உடனே எடுத்து நீங்கள் எது பண்ணுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க. என்ன ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன், மற்ற கூட்டணியில் இருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கு சொல்கிறேன். நான் அவங்கள இன்றைக்கி இப்படி ஒரு புதியது ஒரு மாற்றம், ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கின தமிழக வெற்றி கழகம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சில விஷயங்கள், சில குறைகள் இருந்தாலும் அதை அவர்களை, அந்த தோழர்களை, சகோதரரை அரசியல்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்க மற்ற இயக்கங்கள், நம்ம மதிமுக இருக்கட்டும், நம்முடைய பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஐயூஎம்எல் இருக்கட்டும், விசிகேவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பண்ண இன்றைக்கி இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா, அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை திமுக இன்றைக்கி இறங்கியிருக்கு. டெல்லியிலையும் டீல் போட்டிருக்கிறாங்க. என்ன டீல்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிக்காரங்க பாவம், உங்களால் சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க நீங்கள். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒன்றா நிற்கணும். யார்? நம்முடைய காங்கிரஸ், ஐயூஎம்எல், பொது உடைமை இயக்கங்கள், விசிகே, நம்ம ஒன்றா நின்று நம்முடைய சகோதரர்களுக்கு, தாவேக்க சகோதரர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். சட்டசபை நிகழ்வு என்னென்னா, திமுக தங்களே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ இந்த அரசாங்கத்தின் மேலே, முதலமைச்சர் மேலே குறை சொல்கிற மாதிரி சொல்லி, கடந்த காலங்களில் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ, என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே சொல்லப்பட்டதோ அதை திரும்பி அவங்களே வெளிக்கொண்டு வர்றாங்க. அதுதான் தேர் எக்ஸ்போசிங் themselves. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.